வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. திமுகவின் குடும்பத்தில் மிக முக்கியமான ஒரு புள்ளி, கவலைக்கிடம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரை வைகோன்று பாருங்கள். நம்முடைய மிக முக்கியமான துரை தயாநிதி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய மகன் தான் தற்போது ரொம்ப ரொம்ப கவலைக்கிடமான ஒரு சூழ்நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. உதயநிதிக்கு அண்ணனாகவும் மு.க. அழகிரியுடைய மகன் அவர் தான், ஓகேங்களா. அவர் ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கண்டிஷனில் இருப்பதாக தகவல் வெளியாகி, நேற்று இரண்டாவது முறையாக வேலூரில் பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்று அங்கு பார்வையிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட போதை பழக்கத்திற்கு உள்ளாகி ரொம்பவே வீக் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் சிறையில் போகிறதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருந்தார். இப்போ அதற்கு ஏற்றாற் போலவே பார்த்திங்கன்னா அவர் வேலூர் சிஎம்சி மருத்துவமனைக்கு சென்று இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில் தான் திமுகவில் இருக்கக்கூடிய குடும்பத்தில் மிக மிக முக்கியமான புள்ளிகள் ஏகப்பட்ட பேர் பார்த்திங்கன்னா இதே நிலைமைகள் தொடர்வதாகவே தகவல்கள் என்பது வெளியாகியிருக்கிறது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏகப்பட்ட மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு வருது அப்படின்னு சொல்வது வழக்கமாகவும் வாடிக்கையாகவும் ஆகிவிட்ட ஒரு சூழ்நிலையிலே நண்பர்களே, திமுகவின் குடும்பத்தில் மிக மிக முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய அவர் இதுவாக இருக்காரு. ஸோ அதனால தான் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் அவர்கள் விசிட் பண்ணி இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் டிஎம்கேல இருக்கக்கூடியவங்களும் சரி, ஏடிஎம்கேல இருக்கிறவங்களும் சரி, இதை உற்று நோக்கி கொண்டு இருக்கிறார்கள். காரணம் என்னென்னா, இதை வைத்தும் ஒரு அரசியல் இருக்கிறது, ஓகேங்களா. அந்த அரசியல் பண்ணுறதுக்கு தயாராக ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ திமுகவின் குடும்பத்திலேயே இப்பேற்பட்ட ஒரு நிலைமையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் டெஃபினெட்லி திமுகவில் இப்பேற்பட்ட ஒரு நிலைமைகள் என்பது ஏற்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். திமுகவில் இதே போல் யார் யாருக்கெல்லாம் என்னவெல்லாம் மாற்றங்கள் என்பது ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேங்களா. திமுகவின் குடும்பத்தில் நடந்து அரங்கேறக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்பமாக இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நண்பர்களே. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு விதமான கழகத்தின் கள நிலவரங்கள் இப்படியே இருக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது போல் நிறைய விதமான அப்டேட்ஸுக்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நன்றி, வணக்கம்.